இரவில் மட்டும் பொழியும் கல்மழை. கோவிலில் தஞ்சமடைந்த மக்கள் நாள் முழுக்க உழைத்து அசதியில் மண்ணில் சாயலாமே என்று உறங்க செல்லும் மக்களை தொடர்ந்து 12 நாட்களாக மர்ம கும்பல் ஒன்று தொடர்ச்சியாக நிந்திக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? சாதாரண கற்களை கொண்டு தொடுக்கப்படும் இந்த தாக்குதலால் பயந்த மக்கள் துவக்கத்தில் ஏதோ காத்து கருப்பாக இருக்கும் என்று நினைத்த மக்களுக்கு தொடர்ச்சியான தாக்குதலுக்கு பிறகுதான் ஒரு இரவு வந்துள்ளது. இருப்பினும் சொந்த வீட்டிலேயே தூங்க முடியாமல் ஊர்கோவிலுக்கு சென்று தஞ்சமடைவதாகவும் தூங்கியே பல நாட்கள் ஆவதாகவும் வேதனை தெரிவிக்கும் இந்த மக்களின் நிலைக்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு விடை தேடி பயணிக்கிறது இந்த தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதிக்கு உட்பட்டதுதான் ஒட்டப்பாளையம் கிராமம். இந்த கிராமத்தில் 60 குடும்பங்கள் வசிக்கின்றன. நகர்ப்புறத்தை போன்று அல்லாமல் வழக்கம் போல 8 மணிக்கே உறங்க செல்லும் பழக்கம் கொண்டவர்கள்தான் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும். பகல் முழுக்க உழைத்து இரவில் ஓய்வெடுக்கலாமே என்று நினைத்து கண்ணை மூடுவதற்குள் வீடுகளின் மீது கற்கள் மழையாக பொழிவதால் கடந்த சில நாட்களாக என்ன செய்வதென்றே தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்றனர் ஒட்டப்பாளையம் கிராம மக்கள். இரவு நேரம் ஆனதும் 7 மணிக்கு துவங்கும் இந்த கல் தாக்குதல் அதிகாலை 3 மணி வரை தொடர்கிறது. குறிப்பிட்டு ஓட்டு வீடுகள், கூரை வீடுகள் மற்றும் தெருக்களில் உள்ள பொருட்கள் மீது என தொடர்ச்சியாக கற்கள் விழுவதால் என்ன காரணம் என்றே தெரியாமல் அச்சமடைந்துள்ளனர். அதிலும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இதனால் வீடுகளில் இருக்க முடியாமல் கிராமத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று இரவு முழுவதும் இருந்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தூங்குவதுதான் பிரச்சனை என்று பார்த்தால் இரவு நேரத்தில் வேலைக்கு செல்பவர்கள் கூட வெளியே நடமாட முடியாத அளவுக்கு கற்கள் வீசப்படுவதாகவும் வீடுகளின் மேற்கூரைகள் கற்களால் உடைந்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தூக்கம் இல்லாமல் ரொம்ப நாளாக 1 மணி வரைக்கும் இந்த படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சிரமமாக இருக்குதுங்க. தூங்குறதுக்கும் சிரமங்க. பிள்ளைங்க படுக்க வச்சு எங்கேயாச்சும் கல் விழுந்துருமோ, எங்கேயாச்சும் தலைமையில் விழுந்துருமோ உடஞ்சுன்னு நல்லா பயமாக தான் இருக்குதுங்க. படுக்க வச்சுட்டு வர முடியல. படிக்கிற பிள்ளைங்க உள்ளே உட்காந்து படிக்க முடியல. ரொம்பவே கஷ்டம்தாங்க. ஏன்னா இங்கே வெளியே தான் வரணுங்க. உள்ளே இருந்து எங்கே சுழுந்துருன்னு பயம் இருக்குதுங்க. கற்கள் வீடுகள் மற்றும் தெருக்களில் எரியப்பட்டாலும் மனிதர்கள் மீது எரியப்படுவதில்லை. இப்படி தினசரி இன்னல்களுக்கு ஆளான மக்கள் காவல் நிலையத்திற்கு சென்று கல் வீசும் நபர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்தனர். இதனையடுத்து பொதுமக்களின் அச்சம் காரணமாக அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஒட்டப்பாளையம் பகுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு மின் விளக்குகள் அமைத்து கிரேன் உதவியுடன் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. மேலும் ட்ரோன் கேமரா மூலமாக தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நேற்று முந்தானத்துல விழுந்த கல் இன்னைக்கு 4 மணிக்கே விழுந்துருச்சுங்க. இப்போ இவ்வளோ நேரம் இந்த க்ரௌடெல்லாம் இருக்கிறதுனால, இந்த கேமராலாம் இருக்கிறதுனால இது இவ்வளோ நேரத்துக்கு இன்னும் உழுகலைங்க கல். இதனிடையே கற்கள் வீசப்பட்டதால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் குறித்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்தும் காங்கேயம் வட்டாட்சியர் மயில்சாமி கிராமத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். நேற்று முழுவதும் செய்தியாளர்கள், காவலர்கள் ஆகியோர் ட்ரோன் உதவியுடன் கண்காணிப்பில் ஈடுபட்ட நிலையில் குறிப்பிட்ட அந்த இடங்களில் இல்லாமல் 1-2 பகுதிகளில் கற்கள் வீசப்பட்டது. கல்வீச்சு சம்பவத்தால் 10 நாட்களுக்கு மேலாக தூக்கத்தை தொலைத்துவிட்டு இருக்கும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் யாரேனும் தான் கற்களை எரிய வாய்ப்பிருக்கிறது என்று சந்தேகம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு எதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. நாங்கள் யாரை சந்தேகப்படுறது? எல்லாரும் நல்ல ஒத்துமையாக தான் இருக்கிறோங்க. யாரை சந்தேகப்படலாங்க? என்ன காரணமாக இங்கே ஏதோ குட்டி சாத்தான் படித்து யாரோ ஊருக்குள்ளே வந்திருப்பாங்களா, எங்கேயாச்சும் இருந்து இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கிறோங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பகுதியை சேர்ந்த ஒரு வீட்டின் மீது தொடர்ந்து 1 மாதத்திற்கு மேலாக கல் வீசப்பட்டதாகவும் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் வேறு வழியின்றி அந்த வீட்டில் இருந்த மூத்த தம்பதி ஊரை விட்டு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. நல்லா ரொம்ப ஸ்பீடாக வருது, மறைஞ்சிட்டு வருதுங்க. வீட்டு மேலே விழுகுதுங்க, ஆள் மேலே விழுகலைங்க. ஆள் மேலே வந்து ஆளை விட்டுங்க. இது ஏதோ மந்திரமாக தெரிய மாட்டிருக்குங்க. அதான் தெரியுங்க.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்போ அக்கம் பக்கத்தில்? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. என்ன நடந்தது? இதே மாதிரிங்க. அப்புறம் அவங்க வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, தோட்டத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்நிலையில் கல் வீசப்படும் மர்ம நபர்கள் மீது தொடர் கண்காணிப்பின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.